இந்த மழையில் கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே நம்மக்கிட்ட நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பது வழக்கம். நாம் எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சும் கொடுப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோடைய பேர் சுழியம். நானே யூடியூப் பார்த்தா செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஏன்னா சர்க்கரை ஆட் பண்ணல, எல்லாமே ஹெல்த்தியாக வெல்லத்தை வச்சு தான் செஞ்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ இருக்கும் எடுத்துக்கின்னு அதை நல்லா பாயில் பண்ணணும். கொஞ்சம் அரை வேக்காடு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் வெந்தாலே போதும். அதை நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் துருவின தேங்காய், ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், தனியாக தண்ணி வச்சு வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் பாகு அதிரசம்லாம் நல்லா கெட்டியாக வரும்ல, அது ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து இந்த கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் இருக்குல்ல, அதில் வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் பாலாக பிடிச்சி வச்சுட்டு அதை மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவு தண்ணி நல்லா கரைச்சிட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு இந்த பாலை தூக்கி அது உள்ளே போட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூடான டேஸ்டியான ஹெல்த்தியான சுழியம் ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் பொய் சொல்லலை. ஏன்னா இப்போ என் தங்கச்சி இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறா, ஃபோன் பண்ணுவா, பாப்பாக்கா உண்மையாக நல்லா இருந்ததா, நான் செய்வேன் சொல்லு அப்படி சொல்லுவாள். உண்மையாலுமே பாப்பு ஃபேமிலி வீடியோவில் இந்த பார்க்குற எல்லாருக்கும் நான் பொய் சொல்லாமல் ஆனஸ்ட்டு ரிவ்யூ சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தி. பிளஸ்ஸி நிறையவே சாப்பிட்டான்னு சொல்லலாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஷேரன் ஏதோ 1-2 தான் சாப்பிட்டா. ஷேரன் கொழுக்கட்டை கேட்டால், அதனால் அது செய்யாமல் இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தான் அவளுக்கு கோவம் வந்துச்சு. நான் உங்களை கொழுக்கட்டை தானே செய்ய சொன்னேன், ஏன் அது செய்யலன்னு சொல்லிவிட்டு என் கூட ஒரே ஃபைட் பண்ணியிருந்தாங்க அந்த அம்மா. ஆனாலும் ஒரு 2 சாப்பிட வச்சுட்டேன். பிளஸ்ஸி தான் சூப்பராக இருக்குமா சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தான். இந்த மழையில் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சுட்டோம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. மழையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் மதியம் சாப்பாடே செய்யலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காலையில் லேட்டாக சாப்பிட்டதுனால மதியம் இது செய்யும் போதெல்லாம் 2 மணி இதுவே சாப்பிட்டு நாங்கள் லஞ்சே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது மற்றவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடும் போது ஒரு மகிழ்ச்சி வரும்ல, அது இல்லத்தரசிகள் மட்டும்தான் தெரியும். பாப்பு ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பு.